நேத்து நைட்டு தானே சண்டை போட்டோம். எல்லாரும் மறந்துருப்பா. சாஞ்சு பாப்போம் சாந்தமா இருக்காளான்னு. டேய் நாயே, அதானே பார்த்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே 300 வாட்டி சொல்லி காட்டுவா. நேத்து நடந்ததையா மறந்துடுவா? டவுட்டு. சொல்லுப்பா. இந்த பொண்ணு பார்க்க போறதுக்குலாம் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவங்க சேர்ந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு போறாங்கல்ல, அதே மாதிரி மாப்பிள்ளை பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க சேர்ந்து பொண்ணை கூட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அதாவது நீங்க எல்லாம் தெய்வ பிரவிகள். ஆக்க படி கொடுக்க தெய்வத்தை நோச்சினே புத்திடுவாங்களே தவிர தெய்வ மாட்ட நோச்சி வராது. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத உனக்கு பிறந்த நாள் வருது. சரி, அதான் 2 சவரன் ஏதாவது நடக்கலாமான்னு யோசிச்சுட்டு. அதுக்கு காசு யோசிக்கிறதுக்கு எதுக்கு காசு? நானும் வெளிநாடு வந்து இன்னையோட 5 வருஷம் ஆகுது. வயசும் 30 தாண்டிட்டு நானும் ஊர்ல பொண்ணு பார்க்க சொல்லி 5 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் ஒன்னும் அமைஞ்ச பாடில்ல. என்னான்னு கேட்டா வெளிநாடுன்னு சொன்னாலே விளக்க மாத்த தூக்கிட்டு அடிக்க வராங்களாம். இதுல என் கூட படிச்சது எல்லாம் வயிற்றுல 1 இடுப்புல 1 கையில 1 வச்சுக்கிட்டு அலையுதோ. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்ய? இந்த கஷ்டத்துக்காக தான் அப்பப்ப கொஞ்சம் சரக்கு அடிச்சு என் மனசை நானே தேத்திக்கிறேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையா பணமானு பார்த்தா வாழ்க்கை தாண்டா முக்கியம். என்ன மச்சான், ஸ்கூல் வேற 10 நாள் லீவ் விட்டாங்க. இனிமே உங்களை எல்லாம் அடுத்த வருஷம் தான் பாப்பேன். அடுத்த வருஷமா? ஆமா மச்சா, அடுத்த வாரம் நீ ஏறல. அதான் செத்து குழி தோண்டி பறிச்ச ஜோக்கெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வருவான். இதையும் வெக்கமில்லாம வருஷம் சொல்ற. ஏன்டா நீ திருந்தே மாட்ட? அப்படியே தவளவாயா, தயவு செஞ்சு உன் தண்டோராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடா. முடியலடா, தலை வலிக்குதுடா. கடவுளே, நல்ல குழட்டை விட்டுன்னு தூங்கிடுறான். அப்புறம் கேட்ட 4 குழட்டை விட்டுங்கிறான். இவனால பைத்தியம் முடிச்ச பரதேசியமே நாமளா தூக்கம் கட்டு தெரிய வேண்டியது இருக்கு. நான் என்னை விட வயசுல பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்? இவனுக்கு இவன் வயசுல பொண்ணு கிடைக்கல, அதனாலதான் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நாளைக்கே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு எனக்கு எதனா சண்டை வந்து என்னை அவங்க திட்டி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட வயசுல நம்மளோட பெரியவங்க தானே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க. வாரத்துல 7 நாளும் சண்டை வருது. எதுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சண்டேன்னு பேர் வச்சிருக்காங்க? இது வேற ஒண்ணு இல்ல லூனா, இந்த மாதிரி மூக்கு பொடப்பா இருந்தா இந்த மாதிரி தான் யோசிக்க தோணும். ஏ குமாரு, வர பொங்கலுக்கு உனக்கு என்னடா வேணும் சொல்லு, வாங்கி தரேன். பொங்கலுக்கு என்ன கேட்க போறேன்? தொட்டுக்க சட்னி தான் வேணும், இல்ல சாம்பார் இருந்தா கூட பரவாயில்ல. இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன் பாரு, என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும். ஏண்டா சேர்வே, உன் பையன் அப்படின்னா கேட்டான் பொங்கலுக்கு சட்னி இல்லைன்னா சாம்பார் தானே கேட்டான். எதையாவது ஒன்று வாங்கி கொடுக்க தானே. அதை விட்டு ஏன்னா நீயே உன்னை செருப்பால் அடிச்சுக்கிற?